ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு Arjucakes. இன்றைக்கி நம்ம Arjucakesல என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோட ஸ்பாஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்பாஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அது என்னென்னு பார்த்துடலாம். டிப் நம்பர் 1 என்னென்னா, நீங்கள் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற என்ன பொருளாக இருந்தாலும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிப் நம்பர் 2 என்னென்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக எடுத்து எந்த பொருளையுமே பேக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எக் எடுத்து இப்போ பேட்டர் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த எக்கால் பேட்டர் இந்த மாதிரி திட்டாக வாய்ப்புகள் உண்டு. டிப் நம்பர் 3 என்னென்னா, நீங்கள் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற எந்த பாத்திரத்துலையுமே ஈரமே இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி ட்ரையான பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். டிப் நம்பர் 4 என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மெஷர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம 1/2 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஸ்பாஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் அண்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். பேக்கிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே டின்னை ரெடி பண்ணுறது தான். நீங்கள் எந்த டின்னில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த டின்னில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதில் பட்டர் ஷீட் போட்டு விட்டுக்கோங்க. டின்னோட சைடில் பட்டர் ஷீட் போடணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு போல் பாலை எடுத்து நல்லா காய்ச்சி ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுக்கோங்க. 2 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதை 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இது சாக்லேட் ஸ்பாஞ்ச் அப்படிங்கிறதுனால நமக்கு கொக்கோ பவுடர் தேவைப்படும். அதில் 2 டைப்ஸ் உண்டு, லைட் கொக்கோ பவுடர், டார்க் கொக்கோ பவுடர். நீங்கள் பேக்கிங்க்கு லைட் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணால் நல்லது. இனி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது 1/2 கப், அதாவது 125 ml கப்பு. அந்த கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் லைட் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் வித்தியாசம் தெரியாதவங்களுக்கு பெருசாக இருக்கிறது டேபிள் ஸ்பூன், கிரீன் கலரில் குட்டியாக இந்த மாதிரி இருக்கிறது டீஸ்பூன். இப்போ இந்த கொக்கோ பவுடர் கூட மைதா மாவையும் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இந்த மாதிரியே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு சல்லடையில் மாற்றிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை 3 தடவை சலிச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு தடவை சலிச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணாதான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா மாவு எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கேக்கு நல்லா ஈவனாக பேக் ஆகி கிடைக்கும். இப்போது அதே கப்பில் பொடிச்ச சர்க்கரையை இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம முட்டை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஈரமே இல்லாத நல்ல ட்ரையான பாத்திரத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பீட்டரை ஹை ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போது இந்த எக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சதும் இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி லைட் எல்லோ கலர் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த எக்கு நல்லா பீட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி கிடச்சது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு 2 சுற்றிட்டு பீட்டரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கு பீட் பண்ணதுக்கு அப்புறமா ஓவனை ப்ரீ ஹீட் பண்ண போட்டுருங்க. 180 டிகிரி செல்சியஸுக்கு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் போடணும். ஃப்ரீ ஹீட் போட்டதுக்கு அப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ண ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயும் மிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணியும் மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணாலும் ரொம்ப ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்தோம்ல பால், அந்த பாலில் இருந்து 2 டேபிள் ஸ்பூன் பால் மட்டும் எடுத்து அதையும் இடையாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு டைம் மாவு போட்டிங்கன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அடுத்த டைம் கொஞ்சமாக பால் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். திரும்பவும் மாவு, திரும்பவும் பால், இப்படி சேர்த்து மாற்றி மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்கள் பேட்டர் ஓவர் மிக்ஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேட்டரை நம்ம ஆல்ரெடி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்க டின்னில் மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கியூவர் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க.
இது எதுக்கு பண்ணுறோன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்கு தான். இப்போ இந்த பேட்டரை ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு பெர்ஃபெக்ட் சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ண முடியும். இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுக்கு, சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்பாஞ்ச் வச்சுட்டு எப்படி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஹோம்மேட் கேக்ஸ் வேணும்னா நீங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே ஹோம் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சுவைப்போம் மகிழ்வோம் அர்ஜு கேக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.